வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு தம்ப்நெயில் போடணும் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஒரு ஆப்பை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். அதே நான் வந்துட்டு இந்த ஆப்பை கடந்த ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தம்ப்நெயில் போடுறதுக்கு மட்டும்தான். அதே சின்ன சின்ன எடிட்டிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே இதில் வந்துட்டு ஈஸியாகவே எடிட்டிங்கும் பண்ணி அதை பார்த்திங்கன்னா என்னால் தம்ப்நெயிலாக வச்சுக்க முடியும். மற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அதே இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிற ஒரு ஆப் தான். அதே நீங்கள் வந்துட்டு இதில் ஃப்ரீ ஆப்பாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இதில் வந்துட்டு அப்பப்போ ஆட்ஸ் மட்டும்தான் வரும், அது ஒரு மைனஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு நெட் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களால் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அது என்ன ஆப்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த பிக்சல் லேப் அப்படின்ற வந்து ஒரு எடிட்டிங் ஆப் தான். அதே நான் வந்துட்டு இதை 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு ப்ரீசெட்டாக பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டுன்னு ஒன்று கொடுத்து இதில் பார்த்திங்கன்னா நியூ டெக்ஸ்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே இதில் வந்துட்டு ஃபாண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு வீடியோ போட்டதும் அதையும் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. அதை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். இல்லைனா ஐ பட்டன் ஆர் எண்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் வந்துட்டு நமக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஒரு ப்ரீசெட்டை லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா. இதில் வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு பிஎன்ஜி ஃபைல்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு இல்லையா. ஸோ நான் வந்துட்டு இதில் டெக்ஸ்ட் கொடுத்து எடிட் பண்ண தான். ஸோ இந்த இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிக்கலாம் இதுலேருந்து. ஓகேங்களா, ஓகே, இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஏன்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இது வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரேண்டமான ஒரு இது கலர் மாற்றணும் அப்படின்னாலுமே மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எஸ் மட்டும் ரெட் கலர் வச்சுட்டு மற்றெல்லாம் பிளாக்கில் மாற்றுறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னால் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, கடைசியில் ஈயை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வேறு கலர் மாற்றுறேன். ஸோ இப்படி நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் தென் செலக்டிவாக சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம டெக்ஸ்டர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்டர் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஒரு இமேஜை வந்துட்டு ஆட் பண்ணோம். ஓகேங்களா, இமேஜை வந்துட்டு நான் கொஞ்சம் அதில் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுற ஆப்ஷன் போயாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் ஒரு இமேஜ் ஃபைலில் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இமேஜ் ஃபைல் இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா. இப்போ வந்துட்டு நான் டிக் அழுத்துறேன். இப்போ எனக்கு அந்த டெக்ஸ்டர் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெக்ஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுறது மூலமாக டெக்ஸ்டர் வந்துட்டு மாறும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு இல்லையா அது. ஸோ இந்த மாதிரியும் நாம் பண்ணிக்கலாம். அதே இதில் ஃபாண்ட்டு வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஃபாண்ட் இருக்குது, அது மொக்கையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கா. இன்னும் எக்கச்சக்கமான ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதே நான் வந்துட்டு தமிழ் ஃபாண்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்துட்டு 1 by 1 எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தமிழில் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம தமிழில் டைப் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஓகே, வணக்கம் நண்பான்னு டைப் பண்ணியாச்சு. அந்த டெக்ஸ்டர் அப்படியே இருக்குது. ஸோ நான் இப்போ ஃபாண்ட்டை மட்டும் மாற்றி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் இது ஒன்று. ஸோ இது பார்த்திங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதே இதுலேயே எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா மாற்றி மேலே பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்துட்டு அந்த ஃபாண்ட்டு மாறுறது தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு தம்ப்நெயிலுக்கான ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றது செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு கஸ்டம்னு இருக்கும். இது வந்துட்டு 1:1 ரேஷியோவில் இருக்குது. இப்போ கஸ்டம் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சரு, யூடியூப் சேனல் பேனரு, யூடியூப் தம்ப்நெயில், ஃபேஸ்புக் கவர் ஆர்ட்டு, கூகுள் ப்ளஸ் கவர் ஃபோட்டோ, கூகுள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இல்லை, அவைலபிள் இல்லை. ட்விட்டர் ஹெடர் சைஸ் இந்த மாதிரி இதுவுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் தம்ப்நெயிலுக்கானது செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1250 ×
720 பிக்சல் ஓகேங்களா. இந்த விடத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு யூடியூப்போட அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படி தான் இருக்கும். 16:9 ஓகேங்களா இதனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இப்போ நம்ம ஓகே கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணுறது, நம்ம வீடியோக்கான தம்ப்நெயிலை நான் எப்படி மேக் பண்ணேன் அப்படின்றக்கான ஒரு வீடியோ வந்துட்டு நான் சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். 1 by 1 அப்படியே செக் பண்ணிங்கன்னா தெரியும் அதை வந்துட்டு எந்த மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஓகேங்களா. அந்த இதையே நம்ம 3D டெக்ஸ்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ 3D டெக்ஸ்ட்னு இருக்குல்லையே அதை வந்துட்டு நான் எனபிள் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது இல்லையா பார்க்குறக்கே. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி 3D அந்த மாடல் பார்த்திங்கன்னா வருது பாருங்கள். ஸோ இப்போ நார்மலாக இருக்கா. ஸோ நம்ம வந்து இந்த பாரை வந்துட்டு அப்படியே ரைஸ் பண்ணுறோம், அந்த டெப்த்தை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும் ஓகேங்களா. இது வந்துட்டு டார்க்கராக வேணுமா இல்லை பிரைட்டராக வேணுமா அப்படின்றதும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே ரேஷியோவும் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணும்போது ரொட்டேஷன் வந்துட்டு ஆகும் ஓகேங்களா. ஸோ ஓகே இது நம்ம இன்ட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து ஷேடோ வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இன்டெப்த்தாக எடிட் பண்ணுறவங்களுக்கு இது வந்துட்டு நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஷேடோ ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஷேடோ கலரை கூட நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஓகே இதில் பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறது, அந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஷேப்ஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதே இதை வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றணும்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது கொடுத்துரும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். இப்போ நம்ம இந்த ஃபைலை சேவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது வந்துட்டு PNG ஃபைலாக நமக்கு சேவ் ஆகும் ஓகேங்களா. சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்மேட் வந்துட்டு PNGன்னு வந்திருக்கு. இதை நம்ம JPEGயாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு PNG 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம PNG செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஆட் வந்திருக்கணும் ஓகேங்களா. நல்ல வேலையாக ஆட் வரல, ஏன்னா நான் நெட்டில் கனெக்ட் பண்ணல ஓகேங்களா. ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒயிட் வச்சுருக்கேன் இல்லையா, அடுத்து பிளாக்கு, அந்த நான் ஒயிட்டு அப்புறம் ரெட்டு இந்த மாதிரி கலர் மாற்றிங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒயிட்டே வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு நம்ம இதிலேருந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாகவே ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோட்டோஸ் வைக்கிறதாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸையும் இதில் பிக்சல் லேப் அப்படின்ற ஆப்பில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு வேறு ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், கேன்வா அந்த மாதிரி இதெல்லாமே அதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஹேண்டியாகவும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஓகே இதில் வந்துட்டு நம்ம தம்ப்நெயில் எப்படி போடுறது அப்படின்றத சைடில் ஒரு வீடியோவை பார்த்துருப்போம். அந்த இதில் இருக்கிற சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. அந்த நம்ம வந்துட்டு வீடியோ லென்த்தாக போகுது, அதனால் ஸோ இதுக்கான பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் மட்டும் அதுக்கான வீடியோவை மேக் பண்ணி போடுறோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். டாடா பை பை, டேக் கேர்.